குற்றால மெயின் அருவியில் பெண்கள் குளிப்பதற்கு தடை தொடர்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். பெண்கள் குளிக்கக்கூடிய பகுதியில் தடை நீடிப்பதற்கான காரணம் என்ன? ஆண்களும் பெண்களும் அரை மணி நேரம் இடைவெளியில் மாற்றி குளிப்பதற்கு ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? தேவப்பிரியன், அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடிவாரத்தில் அமைந்துள்ள எழில்மிகு குற்றால அருவியில் கடந்த 11ஆம் தேதி முதல் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு அதாவது குற்றாலம் மெயின் அருவி, அதே போல பழைய குற்றாலம் பகுதிகளில் கடுமையான சேதமடைந்தது. இந்த சேதத்தின் காரணமாக பெண்கள் குளிக்கும் பகுதியில் தரைத்தளங்கள் மற்றும் அதாவது கம்பியை பிடித்து குளிப்பதற்கான கம்பிகள் முழுவதுமாக வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குற்றாலம் மெயின் அருவியில் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் தரைத்தளங்கள் மற்றும் கம்பிகளை உடனடியாக சரி செய்த நிலையில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் அதாவது அந்த குளிக்கக்கூடிய இடங்களில் கம்பிகள் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அவர்களுடைய பணி என்பது தற்போது வரை நடைபெறாத நிலையில் அங்கு தற்போது பேரிக்காடுகள் அமைத்துள்ளனர். இருப்பினும் பெண்கள் குளிப்பதற்கு தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அங்கு குளிப்பதற்கு தடை விதித்துள்ளதால் பெண்கள் குளிக்க முடியாமல் திரும்பி செல்கின்றனர். இதே நிலை மாவட்டம் நிர்வாகம் உடனடியாக பெண்கள் குளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அவர்களை குளிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் ஐந்தருவி மற்றும் சிற்றருவியில் குளித்து செல்கின்றனர். தேவபிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில்.